ஏற்கனவே தேவன்ட்ட வந்து சோதம் குமார பட்டணத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு ப்ரேயர் பண்ணி கேட்காம தன்னுடைய சுய முடிவுப்படி தன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்ததுனால தான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாரு ஊருக்கு வெளியே. அப்பையும் கூட அவர் ஞானம் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் மலைக்கு போகலை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சோவார் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பையும் அவருடைய விருப்பத்தை தான் சொல்கிறாரு. அதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து சரி சீக்கிரமாக தப்பிச்சு ஓடுங்க, நீங்கள் போகிற வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த ஊர் சோவாருக்குள்ளே போகும்போது சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. அப்போ தேவன் வந்து கரெக்டாக சொன்ன டைமுக்கு சோதம் குமாரா பட்டணத்து மேலே என்ன செய்கிறாரு, கந்தகத்தையும் அக்கினியும் மழையை போல பெய்ய பண்ணுறாராம். அப்போ அக்கினியாக இறங்குச்சுன்னா என்ன ஆகும், அந்த பட்டணம் அந்த ஊரில் உள்ள எல்லா வீடு மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. அங்கே இருக்க பயிர் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்போ என்ன செய்யும், எல்லாருமா கத்துவாங்க, மடமடன்னு பயங்கரமாக சத்தம் கேட்கும். அப்போ என்ன செய்கிறாங்க, லோத்தோட மனைவி ஓடிக்கிட்டு இருக்கும்போது